8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை, அதாவது சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் ஒரு எக்ஸ்பிரஷனில் இருக்குது, அதாவது ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை, சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 12க்குள்ளே இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர், அதாவது விகிதமுறி என்னன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ரேஷனல் நம்பர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா P/Q ஃபார்ம், அதாவது மேலே கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிற வடிவத்தில் நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் என்ன பேசிஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் அல்லது பிட் மாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போர்ட் மாஸ் அல்லது பிட் மாஸ் ரெண்டுமே ஒன்று தான். பி ஃபார் பிராக்கெட், பிராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது ஓ அல்லது ஐன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓனா ஆர்டர் அல்லது இண்டிசஸ், பவரில் என்ன இருக்குதோ அதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷன், அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், லாஸ்ட்டில் தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுதுவோம். ஸோ என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 3/2 மைனஸ் 2/5 டிவைடட் பை 3/10 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி எதை முதல்ல பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பி, தட் இஸ் பிராக்கெட். ஸோ பிராக்கெட்டில் என்ன இருக்குதோ இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்கள், மீதி எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து போட்டுட்டா போதும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, எப்பவுமே ஒரு ஸ்டெப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதிலிருந்து தான் இது வருது அப்படின்றதுனால ஈக்குவல் டுவை கம்பல்சரியாக ப்ளேஸ் பண்ணணும். ஏனோ தானோன்னு எழுதுனீங்கன்னா அது வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்காது. ஸோ நீட்டாக எழுதுங்க. ஸோ ப்ரொசீடிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 1/2ன்றதை அப்படியே எடுத்து போட்டுட்டு ப்ளஸ் பிராக்கெட் போட்டே போடுங்க. நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஷார்ட்கட் மெத்தடில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷனாலே நீங்கள் என்ன தான் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ஸ் ஒரே மாதிரியே இருக்குதான்னு பார்க்கணும், அதாவது பகுதிகள் ஒரே மாதிரியே இருக்கணும். ஸோ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 2 டேபிளில் 5 போகாது, 5 டேபிளில் 2 போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இங்கே இருந்து இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 5 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 15. அடுத்தது என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த கீழேன்னா ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மேலே, அப்போ 2 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4 டிவைடட் பை கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுடணும். அப்போ 2 5s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், மீதி எதையுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதை அப்படியே எடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப், ஸோ இந்த 1/2 அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறதுனால இந்த ப்ராக்கெட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். எப்போவுமே 2 டேர்ம் அல்ல 2 உறுப்புகள் வர மாதிரி இருந்ததுன்னா அல்லது மோர் தேன் 1 டேர்ம்னா தான் ப்ராக்கெட்டில் எடுத்து போடும். இப்போ 15ல் 4 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11/10. ஸோ அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டை நீங்கள் எடுத்துடணும். ஒருவேளை நீங்கள் ப்ராக்கெட்டை கன்யூ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆடாக தெரிகிற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ டிவைடட் பை 3/10 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட இது படி பார்த்தீங்கன்னா ஆர்டர், அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சாச்சு. அடுத்தது ஆர்டர் அல்லது இண்டிசஸ், பவர்னு சொல்லிட்டு, அதாவது மேலே எதுவுமே இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ டிவிஷன்னா என்னது, இந்த முன்னாடி, அதாவது டிவிஷன் பார்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி. ஸோ இதுவே ஒரு டிவிஷன், அதில் ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னா ப்ரீவியஸ் சம்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை, அதாவது இதை ஒன்றுமே பண்ண வேணாம், இந்த ரெண்டுத்தில் ஃபர்ஸ்ட் நம்பரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரெண்டாவது நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாற்றணும். அப்படி ரெசிப்ரோக்கல் தலைகீழாக மாற்றும் போது இந்த டிவிஷன் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். 3/10ன்றது என்னவா மாறும், 10/3 மாறிடும். இதை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, டிவிஷன்ன்ற கான்செப்டே இல்லாமல் ரெசிப்ரோக்கல் மாதிரி மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்தது நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி என்ன வரும், டிவிஷனுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது இதிலிருந்து இது வரைக்குமே ஃபுல்லாக என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனாக தான் வரும். ஸோ எப்படி ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணலாம், 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரே மாதிரி வரணுன்ற கான்செப்ட் கிடையாது. இது கேன்சலேஷன் கான்செப்ட் வரும். அதாவது கீழே மேலே அல்லது எந்த மேலே வேணாலும் எந்த கீழே வேணாலும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நியூமரேட்டர் அடிக்கிறீங்கன்னா ஒரு தடவை டினாமினேட்டர். அப்படி பார்த்தீங்கன்னா இது 10 1s are 10, இது 10 1s are 10, இங்கே 3 1s are 3. ஸோ 3 1s are 3. எப்போவுமே டிவிஷனில் 1ன்னு வந்துருச்சுன்னா டிவிஷன் கான்செப்ட் இஸ் ஓவர். அதே மாதிரி 1ன்னா 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர், அதாவது 11 × 1 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இப்போ இந்த டேர்ம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஆப்ரேஷன் என்ன இருக்குது, ப்ளஸ். ப்ளஸ்ன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ்னா டினாமினேட்டர் ஒரே மாதிரியாக இருக்குதான்றதை செக் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவும் இல்லைனா நீங்கள் என்ன போட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ அப்போ 1ன்னு இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இல்லைங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை, 2 டேர்ம் இருக்குதுன்னா கிராஸ் மல்டிப்ளையும் யூஸ் பண்ணலாம். இல்லை காமன் டினாமினேட்டர், காமன் டினாமினேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போது 2 டேபிளில் 1 போகாது, ஆனால் 1 டேபிளில் என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா 2 போகும். ஸோ அதுதான் காமன் டினாமினேட்டர்.
போகலான்ற பட்சத்தில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் உங்களுக்கு அதே தான் வரும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 1 × 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 2 × 11 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 22. இதை மல்டிப்ளை பண்ணி கீழே எடுத்து போடுறோம். ஸோ அப்போ 22 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 23 / 2. ஆக்சுவலாக ஆன்சர் ஓவர். இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஆமாம், இது ரேஷனல் நம்பர் தான். ஸோ ரேஷனல் நம்பர்னால் என்ன அர்த்தம்? விகிதமுறு எண்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர், தொகுதி பகுதின்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். இது எதுக்கும் நடுவில் வரணும்னு சொல்கிறாங்க, 11க்கும் 12க்கும் நடுவில் வரணுன்றாங்க. இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11.2 11s are 22 point அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ 11.5 அப்போது இந்த நம்பர் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 12க்குள்ளே. நீங்கள் எதையும் இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே எடுத்து எழுதுனா போதுமானது. ஸோ அவ்வளோதான் இந்த போர்ட் மாஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி போடக்கூடிய சொல்யூஷன். தேங்க்யூ.